ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது எப்படி கேரட்டு வெங்காயம்லாம் போட்டு தோசை மாவு வச்சு எப்படி பணியாரம் செய்கிறது, உரப்பு பணியாரம். அப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு தேவையானது எண்ணெயில் போட்டு பொரியறது. அதுக்கு முன்னாடி நம்ம கேரட்டு, ஒரு வெங்காயம், பெரிய பல்லாரி வெங்காயம், ஒரு பெரிய கேரட்டு, மல்லி இலை, இது அவ்வளவும் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறி தூக்கி போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் போட்டு கேரட்டையும் போட்டோம். ரெண்டையும் லேசாக வதக்கிட்டு உப்பு லைட்டாக போட்டால் போதும். லைட்டாக உப்பு போட்டு வதக்கிட்டு நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு போட்டுக்கோம். இப்போ இதை போட்டு வதக்கிடுறோம். கொத்தமல்லி இலை போட்டாச்சு. லைட்டாக காரத்து உரப்புக்கு லேசாக போட்டால் போதும். எடுத்து வச்சுருக்கிற தோசை மாவில் இந்த கேரட்டும் வெங்காயம் வதக்கினதை போட்டு கலக்கிக்கிறோம். இதுலேயே உரப்பு எல்லாமே இருக்குது. மாவில் ஏற்கனவே உப்பு போட்டாச்சு. ஆனால் லைட்டாக காய் வதங்குறதுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. மாவு ஓரளவு கெட்டியாக இருந்தால் தான் நல்லா வரும். ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. லைட்டாக தண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா கலக்கிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான்ஸ்டிக் சட்டி வச்சாச்சு, பனியாரக்கல். இப்போ அதில் ஒவ்வொரு புளியாக லைட்டாக பொரிச்சு ஊற்றினா போதும். சுற்றி ஊற்றிட்டு அப்புறம் நடுவில் ஊற்றினா போதும். ஏன்னா நடுவில் சீக்கிரம் கரிஞ்சிடுச்சு. இப்போ எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டாச்சு. அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுக்கலாம், அல்லது லைட்டாக கூட்டி வச்சுக்கலாம். கருகிரும் சீக்கிரம். இப்போ மாவு எப்படி இருக்குது பாருங்கள். வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. இப்போ ஒவ்வொரு குழியாக நம்ம மாவு எடுத்து விடுவோம். பாருங்கள், பாதி குழி விட்டால் போதும். சுற்றி விட்டுட்டு அப்புறம் இங்கே விட்டால் போதும். நடுவில் கரிஞ்சு ஊற்றிக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லா குழியிலையும் நம்ம மாவு விட்டாச்சு. மேலே லைட்டாக ஒரு எண்ணெயை அப்படி லைட்டாக விட்டுட்டு மூடியை போட்டு மூடுறோம். இப்போ அடுப்பு பாருங்கள், சிம்மில் தான் வச்சுருக்கேன். தெரியுதா? ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம். இப்போ எடுத்தோடனே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது புளிச்ச மாவில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை மாவு புளிச்சிருந்தால் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்படி நம்ம பணியாரமாக சுட்டு சாப்பிட்லாம். இதுக்கு நம்ம காம்பினேஷனாக என்ன தொட்டு சாப்பிட்லாம்? தக்காளி கெச்சப்பு, டொமாட்டோ கெச்சப்பு, லைன் கம்பெனிலேருந்து போட்டிருக்காங்க. இது வந்து காரமாகவும் இருக்குது, புளிப்பும் ரெண்டுமே இருக்குது, நல்லாயிருக்கு. இது தொட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரண்டியை வச்சு திருப்பி எல்லாத்தையும் திருப்பி போட்டோம். இப்போ திருப்பியும் மூடி வச்சு கொஞ்சம் வேக வைப்போம். 2 நிமிஷம். ரொம்ப தீ வைக்காதீங்க, கருகிரும். ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்துட்டான்னு பார்க்க இப்படி நம்ம குத்தி பார்க்கணும். குத்தி பார்த்துட்டு இல்லை மாவு ஒட்டாது. ஒட்டலைன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பணியாரத்தை எடுத்தாச்சு. கரண்டி வச்சு குத்தி பார்த்தோம்னா வெந்தோடனே எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. சுடு எவ்வளோ அமுங்கு பாருங்கள். நம்ம அரைச்சி தான் செய்யணும்னு இல்லை, தோசை மாவு வேஸ்ட்டாக இருந்தால் செய்யலாம், புளிச்சிருந்தா செய்யலாம், நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.